தமிழால் இணைந்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகள். இன்றைய தினம் நாம் இந்த வீடியோவிலேயே பார்க்க போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், புதிதாக யூடியூப் சேனலை ஓப்பன் செய்யக்கூடியவர்கள் எவ்வாறு அவர்களுடைய சப்ஸ்கிரைபர் மற்றும் வியூஸை அதிகரித்துக் கொள்வது என்றுதான் நாம் இந்த வீடியோவிலேயே பார்க்க போகின்றோம். வீடியோவுக்குள்ளே செல்வதற்கு முன்னால் நீங்கள் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என சொன்னால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எப்போதெல்லாம் ஒரு புதிய வீடியோவை அப்லோட் பண்ணுகின்றோமோ அப்போதெல்லாம் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். சரி, வாருங்கள் வீடியோவுக்குள்ளே செல்லலாம். நாம் இன்று இந்த வீடியோவில் புதிதாக யூடியூப் சேனலை ஓப்பன் செய்திருக்கக்கூடியவர்களுக்கு மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய 3 விடயங்களை பற்றி தான் பேசப் போகின்றோம். முதலிலே நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட்டிலே முதல் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் எவ்வாறான சேனலை ரன் பண்ண நினைக்கின்றீர்களோ அதற்கு ஏற்றாற்போல் ஒரு நல்ல கண்டென்ட்டை ரெடி பண்ணிக்கொள்ளுங்கள். அது இன்னொரு விடயமாகவும் இருக்கட்டும். ஒரு தனிப்பட்ட சேனலாக உங்களுடைய சேனலை மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட்டும் நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுடைய வீடியோக்களை பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவார்கள். அதே போன்று மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி மற்றவர்களையும் பார்ப்பதற்கு தூண்டுவார்கள். அப்படி செய்ய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய வீடியோவை யூடியூப்லேயே அப்லோட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதற்கு என்று சொல்லி ஒரு தம்ப்லைன் கிரியேட் பண்ண வேண்டும். அவ்வாறு கிரியேட் பண்ணக்கூடிய தம்ப்லைன் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு ரிலேட்டிவாக இருக்கக்கூடியதாகவும் மற்றவர்களை கவர்ந்து ஈர்க்கக்கூடிய வகையிலும் அமைத்தல் வேண்டும். ஏனென்று சொன்னால், அதிகமானவர்கள் யூடியூப்லே வீடியோக்களை பார்ப்பதற்கு வருவது எவ்வாறு என்று சொன்னால், ஒரு வீடியோவிலே இருக்கக்கூடிய தம்ப்லைனை பார்த்து இதில் இருக்கக்கூடிய விடயங்களை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற அளவுக்கு யாரெல்லாம் தம்ப்லைன் ரெடி பண்ணுகின்றார்களோ அவர்களுடைய வீடியோக்களை அதிகமானவர்கள் பார்ப்பார்கள், அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவார்கள். நீங்கள் போடக்கூடிய தம்ப்லைன் ஒன்றாகவும் உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் இன்னொன்றாகவும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுடைய சப்ஸ்கிரைபரும் வியூவர்ஸும் டவுன் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. மூன்றாவது மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் எவ்வளவுதான் ஒரு நல்ல கண்டென்ட்டை ரெடி பண்ணினாலும், நீங்கள் எவ்வளவுதான் நல்ல ஒரு தம்ப்லைனை ரெடி பண்ணினாலும் அந்த இரண்டுக்கும் ரிலேட்டிவான ஒரு டாப்பிக்கை நீங்கள் கொடுக்க வேண்டும். சிலர் தம்ப்லைன் பார்ப்பது கிடையாது. நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு என்ன ஹெட்டிங்கை கொடுத்திருக்கின்றீர்கள், என்ன டைட்டில் போட்டிருக்கின்றீர்கள் என்பதை பார்த்துத்தான் உள்ளே வந்து அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்ப்பார்கள். நீங்கள் எவ்வாறான தம்ப்லைன் போட்டிருந்தாலும் உங்களுடைய வீடியோவுக்கு என்ன டைட்டில் போட்டிருக்கின்றீர்களோ அந்த டைட்டிலை மையமாக வைத்துத்தான் அதிகமானவர்கள் வீடியோக்களை பார்ப்பார்கள். எவ்வாறு தம்ப்லைனில் இம்ப்ரெஸ் ஆகி அதிகமானவர்கள் வீடியோக்களை பார்க்கின்றார்களோ அதே போன்று உங்களுடைய கண்டென்ட்டிலே என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பதனை உங்களுடைய டைட்டிலுக்கு பொருத்தமானதாக போட்டுவிடுங்கள். அப்படி போடக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுடைய டைட்டிலை வைத்து அதிகமானவர்கள் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய விடயம் இதுதான், இதற்குள்ளே இன்னென்ன விடயங்கள் இருக்கும், எமக்கு பிரயோசனமானது தான் என்பதனை அறிந்து அந்த வீடியோவை கிளிக் செய்து பார்ப்பார்கள். இவ்வாறு மூன்றையும் நீங்கள் கடைபிடித்து செய்து வந்தீர்கள் சொன்னால் உங்களுடைய யூடியூப் சேனல் குறுகிய காலத்துக்குள்ளே அதிகமான சப்ஸ்கிரைபரையும் அதிகமான வியூஸையும் தொடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. இன்று அதிகமானவர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான தவறு இவ்வாறு தம்ப்லைன்களை போடுவது கிடையாது. அவர்கள் தயார் செய்யக்கூடிய கண்டென்ட்டுக்கு ஒரு பொருத்தமான டாபிக் போடுவது கிடையாது. இவை இரண்டும் செய்வது கிடையாது. இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், யூடியூப்புக்கு சிறந்த தம்ப்லைன் கொடுக்கிறார்கள். உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் தம்ப்லைனுக்கும் கண்டென்ட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லாத வீடியோக்களை எல்லாம் அப்லோட் பண்ணுகின்றார்கள். இவ்வாறு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் சப்ஸ்கிரைபர்களாக இருக்கக்கூடியவர்கள் கண்டென்ட்டை பார்த்துவிட்டு சம்பந்தமே இல்லாத வீடியோக்களை போடுகிறார் என்று நினைத்து உங்களை அன்சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு போய்விடுவார்கள். இதனால் உங்களுடைய வியூ குறைவடையும், சப்ஸ்கிரைபருடைய எண்ணிக்கையும் குறைவடையும். இவ்வாறு ஒருபோதும் செய்யாதீர்கள்.
இன்று நாம் இந்த வீடியோவில் பார்த்த விடயம் உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிரயோசனமான விடயமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.